ஸோ ஹை guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ்ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது வீடியோ. ஸோ என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது CCAA அப்படின்னா என்ன. ஸோ இது ஒரு ரயில்வேல வந்தது. ஸோ என்னென்னு இதை பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ என்னென்னா இந்த வீடியோ நான் 2 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலாம். ஆனால் என்னென்னா இது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். டீட்டெயிலான இதில் என்னென்னா இன்வால்வ் இருக்குன்னா, ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதில் இதை எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் போய் சேர்ந்துருவீங்களே, சேர்ந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும், உங்கள்கிட்ட உள்ள சேலரி இருக்குமா, மீன்ஸ் என்ன ஒர்க் இருக்கும், எத்தனை நாளைக்கு இருக்கும், அது ஃபுல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஹவர் இது நான் எல்லாமே ஒரு சோர்ஸஸ்லேருந்து மீன்ஸ் கண்டுபிடிச்சது தான். ஸோ நிறையா இடத்துல சர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்ததுலாம் இங்கே சொல்ல போகிறேன். பை சான்ஸ் நீங்கள் ஆல்ரெடி CCA ப்ரோக்ராம் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஸோ கைஸ் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு மேபி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் உங்கள்கிட்ட கமெண்ட்டை கீழே போட்டுருங்க. ஸோ மற்றவங்க யாராவது பார்க்குறாங்கன்னா மேபி எனக்கு தெரியாது லிட்ரலி. ஸோ நான் சர்ச் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு தெரியாது, மேபி நீங்கள் அதில் இருந்திருக்கலாம், மேபி நீங்கள் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொரு ஜாஸ்தியான டீட்டெயில் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் டீட்டெயில் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா ஸோ அடுத்தவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மேபி அவங்க ஜாயின் பண்ண ஆசைப்பட்டா. ஸோ என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் CCAA? ஸோ CCAA இன் ரயில்வே. ஸோ CCAனா நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன், கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ். ஸோ இது அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம். என்னென்னா ரயில்வேயில் வருஷம் ஜோனல் வைஸ் இந்த ப்ரோக்ராம் நடத்துவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தாக இருக்கட்டும், சவுத்தாக இருக்கட்டும், ஈஸ்ட் வெஸ்ட், இல்லை நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு ப்ரோக்ராம் எடுத்துருவாங்க. இது ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம். ஸோ அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்னா வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரி காசுக்கே இல்லாமல் வேலை பார்க்க மாட்டேன். ஸோ இவங்களுக்கும் காசு தருவாங்க. ஸோ ஸ்டைஃபன்ஸ் மாதிரி கொஞ்சம் காசு தருவாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன எக்ஸாம் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் பெனிஃபிட்ஸை பார்த்துருவோம். ஏன்னா பெனிஃபிட்ஸை பார்த்தா தான் நம்ம எதுக்கு பண்ணணும் இந்த கோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் CCAA பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பல வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ரயில்வே குரூப் டி பார்த்துருப்பீங்க. இல்லை ஸ்பெஷலாக ஒரு இது ரிவைஸ் டேபிளில் வந்துச்சு CCA விட்டு தனியாக எத்தனை பேர் ரெப்பனானு. ஸோ இதில் நிறைய பேர் அதை பார்த்துட்டு தான் CCAனா என்னன்னு தெரிஞ்சுக்காக வந்திருப்பீங்க, ரைட்டா? ஸோ CCAனா இது ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வருஷம் டெய்லிங்கிற வருஷம் எல்லா ஜோன்லையும் நடக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரூப் டியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நான், ஓகே, இது நீங்கள். ஸோ நான் நீங்கள்லாம் வேணாம், இது ஏன்னு ஒரு பையன் இருக்கான், இது பின்னு ஒரு பையன் இருக்கான். ஓகே, இவன் நார்மல் நம்மளை மாதிரி ஜஸ்ட் 10th முடிச்சு விட்டு நம்மளை மாதிரி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கான். ஓகே, இன்னொரு இவன் இந்த பையன், ஸோ இவன் டைப் பி. இவன் என்னன்னா இவன் நம்மளோட மாதிரியே 10th 12th முடிச்சு விட்டு ஆனால் CCA ப்ரோக்ராம் தனியாக பண்ணியிருக்கான். ஓகே, இப்போ இவங்க 2 பேருமே காம்படிஷன் பண்ணுறாங்க குரூப் டி எக்ஸாமுக்கு. ஓகே, குரூப் டி எக்ஸாம் பண்ணும்போது இவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி 80 மார்க் வாங்குறான், 60-70 மார்க் வாங்குறான். ஓகே, இவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணல, லைட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஜஸ்ட் 40-50 மார்க் வாங்கிட்டான். ஆனால் இதில் செலெக்ஷன் நடக்கிறது இவனுக்கு செலெக்ஷன் அந்த மார்க்கில் சான்ஸ் கிடையாது. ஸோ இப்போ மார்க் வச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுருப்பீங்க. ஸோ என்னென்னா நம்ம CCA பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ITI பசங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ITI பசங்களுக்கு அவங்களுக்கு ITI பசங்கள்லாம் விடுங்க, நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம் கம்யூனிட்டி இருக்குது, OBC, SC, ST, அப்புறம் ஜென்ரல். ஸோ ஜென்ரலுக்கும் STக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹை மார்க் வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க, நீங்கள் CCA அப்ளை பண்ணியிருந்தீங்க, CCA பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து நீங்கள் ST கேட்டகரிக்கு வந்துடுவீங்க. மீன்ஸ் அந்த மார்க்லேருந்து இந்த மார்க் ST மார்க்கு வந்தாலே நீங்கள் செலெக்ஷன் வாங்கிடலாம். ஸோ இதில் என்னென்னா CCAலையும் உங்களுக்கு குரூப் வைஸ் பிரிச்சுருவாங்க, அன்ரிசர்வ், OBC, ST, SC. ஆனால் அதில் பார்க்கும்போது CCA பண்ணிட்டு அதில் பிரிக்கும் போது உங்களுக்கு மார்க் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் மார்க் மேக்ஸிமம் 40-50 வரைக்கும் போகும் CCAவில். ஸோ இப்போ CCA பற்றி கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மல் பசங்களோட நீங்கள் கம்மியாக படித்தாலே CCA ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு கம்மியாக படிச்சிருந்தாலே நீங்கள் செலெக்ஷன் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இப்போ CCA ப்ரோக்ராம் பற்றி ஃபுல்லாக சொல்லுவேன். ஸோ CCA ப்ரோக்ராம் வருஷம் வரும்னு நான் சொன்னேன். ஸோ நம்ம சென்னை ஜோனுக்கு போன தடவை தான் வந்துச்சு, இப்போ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நார்மலி நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ITI பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை 12th இருந்தாலும் சரி, கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு 10th இருக்கணும். ஓகேயா, ஸோ 10th இருந்தால் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். 10th அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள்கிட்ட மார்க் பேசிஸில் கட் ஆஃப் வைஸ் கூப்பிடுவாங்க.
ஸோ நீங்கள் 10th எத்தனை மார்க் வாங்குனீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கால் லெட்டர் வரும். கால் லெட்டர்னா மீன்ஸ் ஒரு சின்ன இன்டர்வியூக்காக கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ பெருசாக இருக்காது, ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ பற்றி எனக்கு பெருசாக தெரியல, மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா அதை பற்றி போடுங்க, ஓகே? அதை பற்றி சொல்லுங்கள் இங்கே. ஸோ இன்டர்வியூ நீங்கள் அங்கே அட்டன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ஜென்ரல் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக மெடிக்கல் செக்அப்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்னா இது எங்கெல்லாம் இந்த இதில் செலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக குரூப் டியில் வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் ரொம்ப இடத்துலலாம் சுற்ற தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒர்க் ஷாப்பில் தந்துடுவேன் வேலை. ஸோ ஒர்க் ஷாப்பில் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிஷியன் வேலை இருக்கும், ப்ளம்பிங் வேலை இருக்கும், இந்த மாதிரி மெக்கானிக்கல் வேலைலாம் மேக்ஸிமம் இருக்கும். மெக்கானிக்கல் வேலை மேக்ஸிமம் இருக்கும், ஓகே? நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாப் எத்தனை ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது ஒரு ஃபிக்ஸ்டு ஜாப் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அதில் என்னென்னா ஒரு 3 டைப் ஆஃப் ஷிஃப்ட்டு நடக்குமா. ஸோ அந்தந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு டைம் தருவாங்களாம். ஸோ சொல்லப்போனால் உங்களுக்கு மேக்ஸிமம் 9 to 5 ஜாப் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டைம் விஷயம் தெரியாது. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. நீங்கள் குறைஞ்சது மொத்தம் ஐ கெஸ் 1 இயர் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் இது. ஸோ 1 இயர் நீங்கள் அங்கே வேலை பார்க்கணும். ஸோ 1 இயரில் உங்களுக்கு சண்டேஸ் லீவ் கிடைக்க சண்டேஸ் லீவ் கிடைக்கும். இல்லைனா மேபி அங்கே நைட் டியூட்டிஸ்க்காக உங்களை கூப்பிட்டுடலாம், ஓகே? ஸோ இங்கே நைட் டியூட்டிஸ் இருக்கும், அதையும் கவனிச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது உங்களுக்கு சண்டேஸ் லீவு. அதே சமயம் மொத்தம் நீங்கள் அரௌண்ட் 300 டேஸ் ஒர்க் பண்ணுவீங்க, ஓகே? 300 டேஸ்க்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதில் 10 நாள் நார்மல் லீவும் அப்புறம் 15 நாள் மெடிக்கல் லீவும் கிடைக்கும், ஓகே? 10 நாள் நார்மல் லீவும் 15 நாள் மெடிக்கல் லீவும் கிடைக்கும். அதே சமயம் ஃபெஸ்டிவல் லீவ்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் நடுவில், ஓகே? ஸோ இதுதான் லீவ்ஸ் பற்றி. அடுத்ததுக்கு வர்றது சேல்ரி. ஸோ இதில் சேல்ரி எத்தனை தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவர் இது 1 இயர் ப்ரோக்ராம் மாதிரி. நீங்கள் இப்போ நார்மலாக ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் இன்டர்னாக போவீங்க, ரைட்டா? இன்டர்னாக போயிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஓகே நீ நல்லா வேலை பண்ணுற, அப்போ நாங்கள் இன்டர்ன்லேருந்து நீ ஃபிக்ஸ் எம்ப்ளாயாக மாற்றுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்லப்போனால் இந்த ஆக்ட் படி நீங்கள் ஒரு அப்ரெண்டிஸாக இன்டர்னாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரயில்வேக்கு இன்டர்னாக போகிறீங்க, ஓகே? ஸோ அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்ப்பீங்க, ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கு வேலை பார்ப்பீங்க, ஓகே? ஸோ நார்மலாகவே ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அரவுண்ட் 10,000 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். 10,000 ருபீஸ்லையும் அதுலேயும் உங்களோட கேட்டகரி வைஸ் பிரிஞ்சிடும். நீங்கள் பை சான்ஸ் எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தனி சேல்ரி. அதே சமயம் நீங்கள் லோக்கோமோட்டிவ் டீசல் இருந்தீங்கன்னா தனி. அதே மாதிரி லோக்கோமோட்டிவ் வேறு ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுலலாம் இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு தனித்தனி சேலரிஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் 10,000 வரைக்கும் தான் இருக்குது மேக்ஸிமம் சேலரி அதில், ஓகே? ஸோ இன்டர்னா உங்களுக்கு 10,000 ருபீஸ் கிடைக்கும். ஓகே ப்ரோ, 10,000 ருபீஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இதுலேருந்து பெனிஃபிட்டும் என்னன்னு சொல்லிட்டேன், ஓகே? இதெல்லாம் புரிஞ்சுட்டோம். இதுலேருந்து நாங்கள் இப்போ அங்கே போய் இருக்கும்போது ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக நீங்கள் இப்போ ஆல் இண்டியா லெவலில் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து எப்படிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன். சென்னையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, திருச்சியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இந்த மாதிரி லோக்கோ ஷெட்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச திருச்சி, ஏன்னா திருச்சியில் இருக்கிறதுனால திருச்சி மட்டும் தான் ஞாபகம் வருது. ஸோ திருச்சி, சென்னை, இல்லைனா ஐ கெஸ் ஈரோடுன்னு நினைக்கிறேன். ஈரோடில் ஒன்று இருக்குது, ஈரோடு டீசல் லோக்கோமோட்டிவ்னு ஒரு ஷெட் இருக்குது, ஓகே? ஸோ அங்கே, ஓகே, இந்த மாதிரி சில இடத்துல உங்களுக்கு வேலை தந்துடுவாங்க. அங்கே போய் நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிக்கலாம். ஸோ அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே இருக்க அக்காமடேஷன், உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடைக்குமா, வீடு மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம். நீங்கள் போய் அங்கே ரெண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக அந்த 10,000 ரூபாயிலேயே நீங்கள் அங்கே ரெண்ட்டையும் பார்த்துக்கணும், உங்களோட சாப்பாடையும் பார்த்துக்கணும், அதே சமயம் இங்கே வந்து வேலையும் பார்க்கணும். ஹவர் இது கேட்கும் போது கொஞ்சம் என்னப்பா இவ்வளோ வேலை பார்த்துட்டு இவ்வளோ தானா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் என்னென்னா இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ என்னென்னா நீங்கள் 1 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும், ஓகே? ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இந்த சிசிஏல நீங்கள் ஓகே நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இதில் ப்ராஃபிட் என்னன்னு நான் திருப்பி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சிசிஏ மூலியமாக போய் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஃபிசிக்கலே கிடையாது. பாக்கி பசங்கள்லாம் 10th பசங்க ஓடி இருப்பேன், நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணவே தேவையில்ல, உங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டிவி கூப்பிட்ருவேன். இங்கே நார்மலாக இப்போ நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு எக்ஸாம் தரணும், டிவி ஃபிசிக்கல் தரணும், அதுக்கப்புறம் தான் டிவி கூப்பிட்ருவேன். ஆனால் சிசிஏ பசங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம் எழுதணும், ஸ்ட்ரெயிட்டாக டிவி கூப்பிட்ருவேன். அவங்களுக்கு இந்த எக்ஸாம் இதெல்லாம் இல்லை, ஃபிசிக்கல்லாம் இல்லை, ஓகே? ஸோ இதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதுலேயும். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு சிசிஏ பற்றி ஓரளவு இப்போ வரைக்கும் புரிஞ்சிருக்கும் என்னென்னு. ஸோ என்ன சொல்ல போனால் சிசிஏ பண்ணுறது பெட்டரா இல்லையான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ சில பேர் இருப்பீங்க மேபி எனக்கு மேத்ஸ் கொஞ்சம் ஹார்டாக தெரியுது, அதே சமயம் ஜிகே ஹார்டாக தெரியுது அப்படின்னு இருக்கவங்களுக்கு, இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த மாதிரி இதில் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம். ஹவர் இது 1 வருஷம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் லைஃப் செட்டில் ஆகிடும் உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த சிசிஏ சர்டிஃபிகேட் கிடச்சுன்னா நாங்கள் இந்த போஸ்ட்டில் போகலாம். அதுவும் பற்றி ஒரு லைட்டாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ இந்த சிசிஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. இந்த சிசிஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் லெவல் 1 போஸ்ட்டில் மட்டும் தான் போய் சேர முடியும். ஸோ லெவல் 1 போஸ்ட்னா குரூப் டி இருக்க எல்லா போஸ்ட்லையும் நீங்கள் மேக்ஸிமம் போய் சேர்ந்துடலாம். ஓகே, சிசிஏ ப்ரோக்ராமை வச்சு. ஓகே, ஸோ ஆனால் லெவல் 2 லெவல் 3 ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசிலாம் இதுக்கு வேல்யூ இல்லை. ஏன்னா என்டிபிசி அது செப்பரேட், நீங்கள் எக்ஸாம் எழுதி தான். ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இது வரைக்கும் சிசிஏ ப்ரோக்ராம் பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஐ கெஸ் சிசிஏ பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது பற்றி ஏதாவது புது அப்டேட்ஸ் இல்லை நம்மளுக்கு சைடில் அப்ளிகேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இங்கே வரைக்கும் சொன்னது ஓரளவு கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பை சான்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சிசிஏ பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன் ப்ளீஸ் அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன கரெக்டுன்னு அதை மட்டும் எழுதிடுங்க. ஸோ ஹவர் இது நான் தேடி ரிசோர்ஸ்லையும் கண்டுபிடிச்சதுனால நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஷுர் நான் சொன்ன டீட்டெயில் ஃபுல்லாக 100% கரெக்ட்னு. மேபி அரௌண்ட் 80 to 90% கரெக்டாக இருக்கும். ஏதோ 10% நான் ஏதாவது தப்பு சொல்லியிருந்திருப்பேன். பை சான்ஸ் நான் ஏதாவது தப்பு சொல்லியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ.